ஈசனாகி அண்ட் ஈசனாமி ஷரிங்கானோட எபிலிட்டிஸ்லேயே ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு 2 எபிலிட்டிஸ்னு சொல்லிட்டு இந்த ஈசனாமி அண்ட் ஈசனாகியை சொல்லலாம். ஒருத்தங்க வந்து இந்த 2 எபிலிட்டிஸை யூஸ் பண்ணணும்னா அவங்க கிட்ட வந்து மாங்கிக்யூ ஷரிங்கான் இல்லை எட்டர்னல் மாங்கிக்யூ ஷரிங்கான் வந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒருத்தங்கிட்ட நார்மலான ஒரு 3 டோமே ஷரிங்கான் இருந்தாலே இந்த ஈசனாகி அண்ட் ஈசனாமியை வந்து யூஸ் பண்ண முடியும். ரினேகான் எடுத்துக்கிட்டோம்னா அதோட கான்செப்ட் அப்புறம் பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை வந்து புத்திசம்ல இருந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி ஷரிங்கானோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை வந்து ஜாப்பனீஸ் மித்தாலஜில இருந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்க. ஷரிங்கானோட எல்லா எபிலிட்டிஸுமே பார்த்தீங்கன்னா ஷின்டோ காட்ஸ், அதாவது ஜாப்பனீஸ் மித்தாலஜியில் இருக்கிற கடவுள்களோட பேராக தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த சூசனோ, அமதராசு, சுக்கியோமி, கக்கட்சுச்சி, அப்புறம் ஈசனாமி, ஈசனாகி இது எல்லாமே வந்து ஷின்டோ காட்ஸ் தான். அதாவது ஜாப்பனீஸ் மித்தாலஜியில் இருக்கிற கடவுள்களோட பேர் தான் வந்து இது எல்லாமே. இதில் இந்த ஈசனாகி அண்ட் ஈசனாமி அப்படின்ற இந்த 2 காட்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து சிப்ளிங்ஸாக இருப்பாங்க, அதாவது அண்ணன் தங்கச்சியாக பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஜாப்பனீஸ் மித்தாலஜியில் ரொம்பவே பவர்ஃபுல்லான 2 காட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈசனாமி அண்ட் ஈசனாகி தான் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அண்ட் மற்ற காட்ஸ் லைக் அமதராசு, சுக்கியோமி, சுசானோ அண்ட் கக்கட்சுச்சி இவங்க எல்லாருமே வந்து ஈசனாமி அண்ட் ஈசனாகிக்கு வந்து பிறந்தவங்க. ஆமாம், ஈசனாகி வந்து அண்ணன் தான், ஈசனாமி வந்து தங்கச்சி தான். பட் அவங்க 2 பேரும் கல்யாணமும் பண்ணிப்பாங்க. ஓகே, ஈசனாகி அண்ட் ஈசனாமி இது 2தோட எபிலிட்டிஸையுமே நம்ம ஒன்றா பார்த்துருவோம். ஸோ ஸ்டார்டிங் வித் ஈசனாகி. ஈசனாகி அப்படின்றது ஒரு கைண்ட் ஆஃப் கெஞ்சுட்ஸு அப்படின்னு சொல்லலாம். பட் நார்மல் கெஞ்சுட்ஸுக்கும் ஈசனாகிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மல் கெஞ்சுட்ஸுவை ஒருத்தங்க மேலே கேஸ்ட் பண்ணும்போது நம்ம காமிக்கிற இல்யூஷனை பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. பட் அவங்க பார்க்கறது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது எல்லாமே வந்து இல்யூஷன் தான், எதுவுமே வந்து உண்மை கிடையாது. பட் ஒருத்தங்க ஈசனாகியை யூஸ் பண்ணாங்கன்னா எது ரியாலிட்டியாக இருக்கணும், எது இல்யூஷனாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையே அவங்களால பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ண முடியும். அதாவது இல்யூஷனையும் ரியாலிட்டியும் கனெக்ட் பண்ற ஒரு பிரிட்ஜ்னு சொல்லிட்டு நம்ம ஈசனாகியை சொல்லலாம். இந்த ஈசனாகியை வந்து கிரியேஷன் ஆஃப் எவ்ரிதிங் அப்படின்ற ஒரு டெக்னிக்ல இருந்து தான் வந்து டிரைவ் பண்ணி எடுத்திருப்பாங்க. இந்த கிரியேஷன் ஆஃப் எவ்ரிதிங் அப்படின்றது வந்து ஹக்ரோமோவால பயன்படுத்தப்பட்டிருக்கும். இந்த ஹக்ரோமோவோட எபிலிட்டியான கிரியேஷன் ஆஃப் எவ்ரிதிங்கை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்கன்னா, எபிலிட்டி டு டர்ன் ஃபேண்டசி இன்டு ரியாலிட்டி, அதாவது இல்லாத ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றது தான் வந்து இந்த கிரியேஷன் ஆஃப் எவ்ரிதிங்கோட ஸ்பெஷாலிட்டியே. இந்த கிரியேஷன் ஆஃப் எவ்ரிதிங்கை வச்சு ஒரு விஷயத்தை உருவாக்கணும்னா அதுக்கு ஷேடோ எனர்ஜியையும் லைட் எனர்ஜியையும் வந்து ஒன்னா வந்து மர்ஜ் பண்ணணும். இந்த இடத்துல ஷேடோ எனர்ஜி அப்படின்றது வந்து அஃப்கோர்ஸ் இன் ரிலீஸ், அதே மாதிரி லைட் எனர்ஜி அப்படின்றது வந்து யாங் ரிலீஸ். ஸோ ஹக்ரோமோ கிரியேஷன் ஆஃப் எவ்ரிதிங்கை வந்து யூஸ் பண்ணும்போது இன் ரிலீஸை யூஸ் பண்ணி ஒரு இமேஜினரி ஃபார்மை பார்த்தீங்கன்னா அவரால் உருவாக்க முடியும். இந்த இமேஜினரி ஃபார்மோட அந்த யாங் ரிலீஸ், அதாவது லைட் எனர்ஜியை வந்து ஒன்றா மர்ஜ் பண்ணும்போது அதுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஃபார்ம் கிடைக்கும், அது ஒரு கிரியேஷனாக வந்து உருவாகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன் ரிலீஸ் வந்து ஒரு வீடோட ப்ளூ பிரிண்ட் மாதிரி, அதே மாதிரி யாங் ரிலீஸ் வந்து அந்த வீடை கட்டுறதுக்கு தேவையான கல், மண், அப்புறம் கட்டை, இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இந்த இன் அண்ட் யாங்கை வந்து ஒன்றா சேர்க்கும் போது ஒரு ஃபிசிக்கலி எக்ஸிஸ்ட் ஆகிற ஒரு கிரியேஷனை வந்து உங்களால் வந்து உருவாக்க முடியும். ஸோ இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் ஹக்ரோமோ வந்து டெய்ல்டு பீஸ்டோட சக்கரால இருந்து 9 டெய்ல்டு பீஸ்ட்டை பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருப்பாரு. ஸோ கிரியேஷன் ஆஃப் எவ்ரிதிங்கோட ஒரு சின்ன ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் தான் வந்து ஈசனாகி. உச்சியா கிளான் இந்த ஜுட்ஸு தான் வந்து பல வருஷங்களாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது உச்சியா கிளானுக்குனே உரிய ஒரு ஃபர்பிடனான ஒரு ஜுட்ஸு. எதுக்கான இந்த ஜுட்ஸுவை பேன் பண்ணாங்க அப்படின்றது வந்து நான் போக சொல்கிறேன். இந்த ஈசனாகியே ஒருத்தங்க வந்து யூஸ் பண்ணும்போது இந்த ஜுட்ஸுக்குனே சொல்லிட்டு ஒரு டைம் லிமிட் இருக்கும். அந்த டைம் லிமிட்குள்ள இந்த ரியாலிட்டியை அவங்களுக்குனே சாதகமாக பார்த்தீங்கன்னா இந்த யூஸரால் மாற்றிக்க முடியும். ஒரு பேட்டில் ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது நடக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அதுவே நெகட்டிவாக அப்போசிங்காக இருந்துச்சுன்னா அது அந்த ரியாலிட்டிலே நடக்காத மாதிரி இந்த ரியாலிட்டியிலேருந்து அதை தூக்கிட முடியும். அந்த பேட்டில் உங்களுக்கு கை போனாலும் சரி, கால் போனாலும் சரி, இல்லை உயிரே போனாலும் அப்படி ஒரு விஷயம் அந்த ரியாலிட்டியில் நடக்காத மாதிரி அந்த ரியாலிட்டியிலேருந்து அந்த விஷயத்தை உங்களால் தூக்கிட முடியும். இதனால உங்களால் வந்து ஒரு டெம்பரரி இன்வின்சிபிள் ஸ்டேட்டுக்கு வந்து போக முடியும். அந்த ஈசனாகிக்குன்னு கொடுக்கப்பட்ட டைம் லிமிட்குள்ள உங்களுக்கு அப்போசிங்காக நடக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை அந்த ரியாலிட்டியிலேருந்து அதை இல்யூஷனாக மாற்றி உங்கள் ரியாலிட்டியை உங்களால் ரீரைட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு டூ ஆர் டை பொசிஷனில் இருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். ஸோ ஈசனாகியை வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க. ஈசனாகியோட அந்த டைம் லிமிட் வந்து ஒரு 10 செகண்ட் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ அடுத்த 10 செகண்டுக்கு உங்களை எதுவுமே பண்ண முடியாது. ஈசனாகியை ஆக்டிவேட் பண்ண அடுத்த 10 செகண்டுக்கு நீங்கள் எத்தனை தடவை செத்து போனாலும் உங்களால் ரியாலிட்டியை ரீரைட் பண்ணி உங்களால் திரும்பி வந்துட முடியும். என்னதான் இந்த ஈசனாகியை வச்சு ரியாலிட்டியே இல்யூஷனாக மாற்றுற அளவுக்கு அதுக்கு பவர்ஸ் இருந்தாலும் இந்த ஒரு ஷரிங்கானை வச்சு ஒரு தடவை தான் வந்து ஈசனாகியை யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு ஷரிங்கானை வச்சு ஒன் டைம் ஈசனாகியை யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஷரிங்கானோட பவர்ஸ் போயிடும். அந்த ஷரிங்கானை இனிமேல் யூஸே பண்ண முடியாது. ஸோ இந்த ஈசனாகியோட ஒன் டைம் யூஸுக்கு ஒரு ஷரிங்கான், ஒரு கண்ணை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அந்த கண்ணு அவ்வளோதான், மொத்தமாக வந்து பிளைண்ட் ஆகிடும். அந்த கண்ணு வந்து ஒயிட் கலரில் வந்து பிளாங்க் ஆகிறத பார்க்க முடியும். நருட்டோ யூனிவர்ஸில் இந்த ஈசனாகியை வந்து ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி உச்சியா கிளான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம முதல்ல பார்த்தது வந்து டான்சோ யூஸ் பண்ணும்போது தான். டான்சோ வந்து அவர் கையில் அஷிராமா செல்லை வச்சு 10 ஷரிங்கானை வந்து இம்ப்ளான்ட் பண்ணியிருப்பாரு. இந்த 10 ஷரிங்கானுமே வந்து உச்சியா மேசிக்கிறப்போ கலெக்ட் பண்ணது தான். டான்சோ அவரோட ஒரு ஷரிங்கானை வச்சு ஈசனாகியை ஆக்டிவேட் பண்ணார்னா அவரால் 60 செகண்ட்ஸ், அதாவது ஒரு நிமிஷத்துக்கு அவரால் ஈசனாகியை யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த 60 செகண்ட்ஸ்க்குள்ளே
சாஸ்கே எத்தனை தடவை வந்து டான்ஸோவை கொண்டாலும் அவரால் ரியாலிட்டியை ரீரைட் பண்ணி திரும்பி வந்துட முடியும். ஸோ டான்ஸோட கையில் மொத்தம் 10 ஷரிங்கான் இருக்குது. ஸோ அவரால் 10 தடவை வந்து ஈசனாகி யூஸ் பண்ண முடியும். ஸோ டோட்டலாக அவரால் 10 நிமிஷத்துக்கு இம்மார்ட்டலாக பார்த்தீங்கன்னா இருக்க முடியும். சாஸ்கே அந்த ஃபைட்டில் வந்து டான்ஸோட 10 ஷரிங்கானோட டைம் லிமிட்டும், அதாவது ஈசனாகியோட டைம் லிமிட் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறம் தான் வந்து டான்ஸோவை டிஃபீட் பண்ணியிருப்பாரு. டான்ஸோவில் ஒரு ஷரிங்கானை வச்சு 60 செகண்ட்ஸுக்கு வந்து ஈசனாகியை மெயின்டைன் பண்ண முடியும். பட் ஒரு உச்சியா கிளான் மெம்பரால் வந்து 60 செகண்ட்ஸ்லாம் ஒரு ஈசனாகியை மெயின்டைன் பண்ண முடியாது. மிஞ்சி போனால் அவங்களால ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் வந்து அந்த ஈசனாகியை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். கொஞ்சம் செகண்ட்ஸ் கழிச்சு அவங்களோட ஷரிங்கானோட லைட் போயிடும், அந்த கண் வந்து பிளைண்ட் ஆகிடும், அவ்வளோதான். எதனால உச்சியா கிளான் மெம்பர்ஸால் வந்து ஈசனாகியை கொஞ்சம் செகண்ட்ஸ்க்கு தான் யூஸ் பண்ண முடியுதுன்னு கேட்டால், இந்த மொத்த உச்சியா கிளானுமே வந்து இந்திரா ஒட்சுட்சுகியோட வம்சாவளியில் வந்தவங்க. இந்திராவும் அசுராவும் வந்து அகுரோமாவோட சக்கராவை ஷேர் பண்ணி பிறந்திருப்பாங்க. ஸோ இந்திராவுக்கு வந்து அகுரோமாவோட சக்கரா வந்து பாதி தான் இருக்கும். அதனால தான் எல்லா உச்சியா கிளான் மெம்பராலேயுமே இந்த ஈசனாகி டெக்னிக்கை வந்து கொஞ்சம் செகண்ட்ஸ் தான் யூஸ் பண்ண முடியுது. பட் டான்ஸாவால் மட்டும் எப்படி இந்த ஈசனாகியை ஒரு நிமிஷத்துக்கு யூஸ் பண்ண முடியுதுன்னு கேட்டால், டான்ஸோ அவரோட உடம்புல செஞ்சுவோட டிஎன்ஏ, அது மட்டும் இல்லாமல் உச்சியாவோட டிஎன்ஏ, இது ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்ட் பண்ணியிருப்பாரு. செஞ்சு டிஎன்ஏ வந்து அஃப்கோர்ஸ் ஹஷிராமாவோட செல்லு, அது மட்டும் இல்லாமல் உச்சியாவோட டிஎன்ஏ வந்து அவங்களோட டொஜுட்சுவான ஷரிங்கான், இது ரெண்டுத்தையுமே வந்து டான்ஸோ அவர் உடம்புல வந்து இம்ப்ளான்ட் பண்ணியிருப்பாரு. இந்த 2 டிஎன்ஏவும் டான்ஸோ கிட்ட இருக்கிறதுனால சேஜ் ஆஃப் 6 பேத்தோட சக்கராவை ஒரு அளவுக்கு டான்ஸோவால் ஆக்சஸ் பண்ண முடியும். அதனால தான் அவரால் ஒரு ஷரிங்கானை வச்சு 60 செகண்ட்ஸுக்கு இந்த ஈசனாகியை அவரால் மெயின்டைன் பண்ண முடிஞ்சது. பட் டான்ஸோவை விட ஒபிட்டோவால் வந்து இந்த ஈசனாகியை ரொம்ப நேரம் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். எந்த அளவுக்குன்னு தெரியல, பட் டான்ஸை விட அவரால் வந்து ரொம்ப நேரம் மெயின்டைன் பண்ண முடியும். கோனான் வர்சஸ் ஒபிட்டோலேயே பார்த்தீங்கன்னா தெரியும், கோனானோட 10 மினிட்ஸ் பேப்பர் பாம் எக்ஸ்ப்ளோஷனையே வந்து இந்த ஈசனாகியை வச்சு தான் ஒபிட்டோ சர்வை பண்ணியிருப்பாரு. ஒபிட்டோவும் வந்து டான்ஸோ மாதிரி தான் அவரோட உடம்புல வந்து ஹஷிராமா செல்லை வந்து இம்ப்ளான்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ ஒபிட்டோவாலையும் சேஜ் ஆஃப் 6 பேத்தோட பவர்ஸை ஓரளவுக்கு வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இதே நார்மல் உச்சியா கிளான் மெம்பர் வந்து ஈசனாகியை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களால மேக்ஸிமம் 5 இல்லை 10 செகண்ட் தான் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்க முடியும். இந்த ஈசனாகியை தனக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. உச்சியா கிளானோட ஹிஸ்ட்ரியில் பேட்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட காம்ரேட்ஸ் மேலேயும் வந்து இந்த ஈசனாகியை யூஸ் பண்ணுறதை வந்து பார்க்க முடியும். உச்சியா கிளானோட ஆன்செஸ்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட காம்ரேட்ஸோட டெத்தையும் இந்த ஈசனாகியை யூஸ் பண்ணி இல்யூஷனாக மாற்றி அந்த ரியாலிட்டியை அவங்களால ரீரைட் பண்ணியிருக்க முடியும். இந்த ஈசனாகியை யூஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க வந்து மாங்ககே ஷரிங்கான ப்ரொசஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்க கிட்ட ஒரு 3 டோமே ஷரிங்கான் இருந்தாலே அவங்களால ஈசனாகியை யூஸ் பண்ண முடியும். பட் ஒருவேளை ஒருத்தங்க மாங்ககே ஷரிங்கான ப்ரொசஸ் பண்ணாங்கன்னா இந்த ஈசனாகியை யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இருக்குது. அது என்னன்னா, நார்மலாக 3 டோமே ஷரிங்கான ப்ரொசஸ் பண்ணுறவங்களால ஈசனாகியை யூஸ் பண்ணி ரியாலிட்டியை வந்து இன்ஸ்டண்ட்டாக ஆல்டர் பண்ணிக்க முடியும். பட் இந்த மாங்ககே ஷரிங்கான் யூசர்ஸால் ஈசனாகியை யூஸ் பண்ணி அவங்க ரீரைட் பண்ண விஷயத்தை எப்போ இந்த ரியாலிட்டியில் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றதே வந்து அவங்களால ஷெட்யூல் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நெகட்டிவாக அமைய போகிற ஒரு ஈவெண்ட்டை நீங்கள் வந்து ஆல்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈசனாகியை வச்சு அந்த ஈவெண்ட்டை நீங்கள் ஆல்டர் பண்ணிடுறீங்க. பட் நீங்கள் ஆல்டர் பண்ண ஈவெண்ட் வந்து இந்த ரியாலிட்டியில் எந்த டைமில் வந்து ஸ்பான் ஆகணும், எந்த டைமில் வந்து ப்ரெசென்ட் ஆகணும் அப்படின்றத மாங்ககே ஷரிங்கானை வச்சு உங்களால் ஷெட்யூல் பண்ண முடியும். இப்படி தான் மதுரா உச்சியா அவரோட மாங்ககே ஷரிங்கானை யூஸ் பண்ணி ஈசனாகியோட அவுட்கம்மை வந்து வேற டைமுக்கு ஷெட்யூல் பண்ணாரு. இது அப்படியே நம்ம இட்டாச்சி வந்து அவரோட அமதேராசுவை சாஸ்கேவோட கண்ணில் லேட்டர் யூஸ்க்கு வந்து ஷெட்யூல் பண்ணி வச்ச மாதிரி தான். நெக்ஸ்ட் டைம் சாஸ்கே வந்து ஒபிட்டோவை மீட் பண்ணும்போது அந்த அமதேராசு வந்து கேஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இட்டாச்சி அவரோட மாங்ககே ஷரிங்கானை வச்சு அதை ஷெட்யூல் பண்ணி வச்சிருப்பாரு. இந்த மாதிரி ஒரு டெக்னிக் தான் இவங்க 2 பேருமே வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த ஈசனாகி வந்து எதுக்காண்டி ஒரு ஃபர்பிடன் ஜுட்ஸுவா மாறுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரம்ப கட்டத்தில் உச்சியா கிளான் மெம்பர்ஸ் வந்து 1-2 பேர் இந்த ஈசனாகியை யூஸ் பண்ணால் பரவாயில்ல. பட் எல்லாருமே வந்து இந்த ஈசனாகியை கற்றுக்கிட்டு அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் எல்லாருமே யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகிட போகுது, அதில் என்ன பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு கேட்டால், வெல் யூஸ் பண்ணலாம், முக்கியமான ஒரு ஈவெண்ட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். லைக் டூ ஆர் டை பொசிஷனில் இருக்கும்போது வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணலாம். இல்லை யாரையாச்சும் சேவ் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு நல்ல விஷயத்துக்கோ இந்த ஈசனாகியை வந்து யூஸ் பண்ணலாம். பட் எல்லாருமே எதுக்கு எடுத்தாலும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஈசனாகியை. ரியாலிட்டியவே கொஞ்சம் செகண்ட்ஸுக்கு வந்து ஆல்டர் பண்ண முடியும் அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஸோ இப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான ஒரு ஜுட்ஸுவை தன்னால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஹெட்வைட்டில் வந்து எல்லாருமே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஈசனாகி ஜுட்ஸுவை வச்சு நான் அந்த உச்சியா கிளானே ஆள போகிறேன், இல்லை இந்த ஷினோபி வேர்ல்டே ஆள போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைகணத்தில் எல்லாருமே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இதனாலேயே எல்லா ஈசனாகி யூசர்ஸ்குள்ளேயுமே வந்து சண்டை வருது, எல்லாருமே வந்து அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால ஒரு இன்டர் கிளான் ரைவல்ரியே வந்து ஆரம்பிச்சிடும். ரியாலிட்டியை ஆல்டர் பண்ணுற அளவுக்கு ஒரு ஜுட்ஸ் நம்ம கைவசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேட்டை அவங்களால ஒத்துக்க முடியாமல் சின்ன சின்ன சில்ட்ர பேட்டில்ஸ்லாம் வந்து இந்த ஈசனாகியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்கும் இந்த இன்டர் கிளான் பேட்டில்ஸை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கும் தான் ஈசனாமி அப்படின்ற ஒரு ஜுட்ஸுவை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஈசனாமியும் ஒரு டைப் ஆஃப் கென்ஜுட்ஸு தான். பட் ஈசனாமியை யூஸ் பண்ணி உங்களால் ஒரு ஈவெண்ட்டில் இருக்கிற ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் எண்டிங் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு லூப் மாதிரி கிரியேட் பண்ண முடியும். நீங்கள் கிரியேட் பண்ண அந்த லூப் இல்யூஷனை வந்து கென்ஜுட்ஸு மாதிரியே உங்கள் விக்டமை ஃபிசிக்கல் சென்சேஷனோட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்க முடியும். இப்படி பண்ணுறதுனால அவங்க ஒரு இல்யூஷனரி லூப்புக்குள்ளே மாட்டிப்பாங்க. ரியல் வேர்ல்டில் அவங்க வந்து லைஃப்லெஸ்ஸாக தான் நின்றுட்டு இருப்பாங்க. பட் அவங்க தலையில் அந்த லூப் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த ஈசனாமியில் மாட்டிக்கிட்ட ஒரு பர்சன் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கென்ஜுட்ஸு லூப்பில் தான் இருக்கும் அப்படின்றத வந்து அவங்களால புரிஞ்சுக்க முடியும். பட் அதுலேருந்து என்ன தான் அவங்க தப்பிக்க ட்ரை பண்ணாலும் அவங்களால தப்பிக்க முடியாது. அந்த லூப்லேருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தடவையும் அந்த லூப் ரீஸ்டார்ட் ஆகும்போது புது புது டெசிஷனை வந்து எடுக்க ஆரம்பிப்பாங்க. பட் அவங்க என்னென்ன தான்
ஃபோர்ஸாக ட்ரை பண்ணாலும் அந்த லூப் மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த லூப் வந்து எண்ட்லெஸ்ஸாக ரீஸ்டார்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. என்னதான் ட்ரை பண்ணாலும் அது அப்படியே மறுபடியும் லூப்பாக கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருக்கும். பட் இந்த எண்ட்லெஸ்ஸான லூப்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அது என்னன்னா விக்டம் வந்து அவங்களோட ஃபேட்டை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒருத்தவங்களோட விதியை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் வந்து இந்த ஈசனாகியவே கிரியேட் பண்ணாங்க. ஸோ ஈசனாகியை வச்சு உன்னால் தேவைக்கேற்றபடி இந்த ரியாலிட்டியை ஆல்டர் பண்ணி உன்னால் என்ன அவுட்கம் வேணுமோ அதை கொண்டு வர முடியாது அப்படின்ட்டு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த ஈசனாகியை கிரியேட் பண்ணது. ஸோ இந்த ரியாலிட்டி லூப்பை ஒருத்தங்க திரும்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தன்னோட ஆக்ஷன்ஸ்னால தான் அவங்க வந்து இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு புரிய வரும். ஸோ அவங்க ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணாதான் இந்த லூப்லேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்றத புரிஞ்சுப்பாங்க. ஸோ வேறு வழியே இல்லை, நம்மளால் ரியாலிட்டியை வந்து ரீரைட் பண்ண முடியாது. நம்ம வந்து ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு புரிகிற வரைக்கும், அதை அக்செப்ட் பண்ணிக்கிற வரைக்கும் அவங்க அந்த லூப்புக்குள்ளேயே தான் இருப்பாங்க. ஸோ ஒருவேளை அவங்க வந்து ஃபேட்டை ஒத்துக்கிட்டாங்கன்னா அந்த லூப்லேருந்து தப்பிச்சிட முடியும். அந்த லூப் க்ளோஸ் ஆகிடும். இதை தவிர ஈசனாமியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு வேறு வழியே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஈசனாமியை ஒருத்தங்க மேலே கேஷ் பண்ணணும்னா அவங்க கிட்ட ஐ கான்டாக்ட் வச்சுக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. இட்டாச்சி வந்து காபுட்டோ மேலே ஈசனாமியை யூஸ் பண்ணும்போது ஒரு விஷுவல் கான்டாக்டே இல்லாமல் தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ நார்மல் கெஞ்சுட்சு மாதிரி ஒரு ஐ கான்டாக்ட் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஈசனாகியை யூஸ் பண்ணும்போது எப்படி ஒரு கண்ணு வந்து பிளைண்ட் ஆகிடுதோ அதே மாதிரி ஈசனாமியை யூஸ் பண்ணும்போதும் ஒரு கண்ணு வந்து பர்மனெண்ட்டாக பிளைண்ட் ஆகிடும். எ ஸ்மால் பிரைஸ் டு பே, ரைட்? வாரிங் ஸ்டேட் பீரியட் டைமில் இருந்த நயோரி உச்சியா தான் வந்து இந்த ஈசனாமியை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ ஈசனாமி அண்ட் ஈசனாகி பற்றி நான் மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலோ இல்லை விட்டுருந்தாலோ கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் கான்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே மற்ற வீடியோஸையும் போய் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே பார்க்குறேன்.